சாதாரண காய்ச்சல் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மாத்திரை எழுதி தரேன், நீங்க வெளியே ஊசி போட்டுக்கோங்க. 3 நாள்ல காய்ச்சல் சரியாயிடும். இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, வரேன். நான் பேஷண்ட் அட்டன் பண்ணணும். உன் கூட பேசி சண்டை போட எனக்கு நேரம் இல்லை. ப்ளீஸ். பேஷண்ட்லாம் யாரும் இல்லை. யாராவது வந்தாங்கன்னா நான் போயிடுறேன். சாரி சாரி ஆண்டாள. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? இங்கேயே இருக்க ஆண்டாள, உன் வீட்டுக்கு போலாம்ல? எந்த மூஞ்சியை வச்சுட்டு நாங்க போ சொல்றேன்? என் குடும்பமா காதலான்னு நான் முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ காதல் தான் முக்கியம்னு என் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். நான் எப்படி அங்க போவேன்? எனக்கு பிறந்த வீட்லயும் இடம் இல்ல, புகுந்த வீட்லயும் இடம் இல்ல. எங்க போறதுன்னு தெரியல. என்னை மன்னிச்சிட ஆண்டாள. என் அம்மாவும் அக்காவும் உன்னை வீடு விட்டு அனுப்பும்போது அந்த சூழ்நிலையில என்னால உன்னை போகாதன்னு சொல்ல முடியல. நீயே என்ன போகாதுன்னு சொல்லணும். எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் கிடைச்ச உடனே நான் அந்த வீட்டை விட்டு வந்துதானே ஆகணும். இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் எத்தனையோ தடவை நானாவே வீட்டை விட்டு போயிடலான்னு முயற்சி பண்ணேன். மாமா தான் என்னை போக விடாம கட்டி போட்டுட்டாரு. ஆனா நான் இப்ப என் மாமாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. என்னால அதை தாங்க முடியல. அழாத ஆண்டாள. நீ அழறத என்னால பார்க்க முடியல. கஷ்டமா இருக்கு. நீங்க குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம். நீ ஒரு பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்ட, கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிட்ட. நாங்க பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டத்தை நீ அனுபவிச்ச. நான் உன்னை வீட்டை விட்டு போக விட்டுருக்க கூடாது ஆண்டாள. நமக்குள்ள இவ்வளவு சண்டை வந்திருக்கு. ஒரே வீட்டுல பல மாசமா பேசாம இருந்திருக்கோம். ஆனா அப்பெல்லாம் அது பெருசா தெரியல. நீ எப்போ விட்டு விட்டு வந்தியோ அப்பல இருந்து மனசு பாரமா இருக்கு ஆண்டாள. நான் நானாவே இல்லை. எங்க பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரி இருக்கு. 27 வருஷமா இருந்த வீட்டுல இப்ப என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல ஆண்டாள. இதெல்லாம் நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல, என் மனசுல இருந்து சொல்றேன். இப்ப கூட இங்க இருந்து போகும்போது ஆண்டாள வீட்டுக்கு கூட்டு போயிடுன்னு மனசு சொல்லுது. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டாள? கையாலாகாதவனா போயிட்டேன். எனக்காக நீ உன் வீட்டு ஆளுங்களை பகச்சுக்காத. நான் என்னைக்கும் அந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது. என் மாமா எனக்காக கொடுத்த இந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்து என் காலத்தை ஓட்டிடுவேன். இல்ல ஆண்டாள, நீ நம்ம வீட்டுக்கு வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.